மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் இன்று வரலாறு காணாத சரிவுடன் நிறைவடைந்துள்ளது. மும்பை பங்குச்சந்தையில் இன்று காலை சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேலான சரிவுடன் வர்த்தகம் தொடங்கியது. ஆசிய சந்தைகளில் ஏற்பட்ட சரிவே இந்திய பங்குச்சந்தைகளிலும் எதிரொலித்ததாக பங்குச்சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைய வர்த்தக நேரத்தின் முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 1624 புள்ளிகள் சரிந்து 25,741 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இதேபோல தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 490 புள்ளிகள் குறைந்து 7,809 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இந்த சரிவால் முதலீட்டாளர்களுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பங்குச்சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 1600 புள்ளிகள் சரிவுடன் முடிவடைந்துள்ளது. பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட இந்த சரிவு முதலீட்டாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து பங்குச்சந்தை நிபுணர் சேகரிடம் கேட்கலாம். சேகர் சார் வணக்கம். பங்குச்சந்தைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சரிவிற்கு எதை நம்ம முழுமுதற் காரணமாக பார்க்கலாம்? வணக்கம். அதாவது இந்த பங்குச்சந்தை சரிவிற்கு முக்கிய காரணம் சைனாவுடைய பொருளாதாரம். அது மட்டுமல்லாமல் அவங்க சமீபத்தில் அவங்களுடைய கரன்சியை டிவேல்யூ பண்ணது. இது ஒரு காரணம். அது மட்டுமல்லாமல் ஏனைய ஆசிய பங்கு சந்தைகள்ல பெரிய அளவிற்கு விற்பனை காணப்பட்டதுனால அதனுடைய எதிரொலியாக இங்கே வெளிநாட்டு முதலீட்டாளரோட விற்பனையும் அதிகரித்து காணப்பட்டது. இது மட்டுமல்லாமல் வரக்கூடிய காலங்களில் பினான்ஸ் மினிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஆர்பிஐ கவர்னர் பணவீக்க விகிதம் குறையாம இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுல ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சா இருக்காதுங்கிற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையலன்ற போது கார்பரேட் நிறுவனங்களுடைய வட்டி விகிதம் குறையாத போது அவங்களுடைய லாப சதவிகிதம் வீழ்ச்சி அடையக்கூடும். இது மட்டுமில்லாமல் சமீபத்தில் வந்த எக்கனாமிக் சர்வே நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் டபுள் டிஜிட்ல இருந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்கு வரக்கூடும் என்கிற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கனால கார்பரேட் வரக்கூடிய முதல் காலாண்டு நிதி அறிக்கையை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்லா இருந்தா கூட அடுத்த காலாண்டு நிதி அறிக்கை பெரிய அளவிற்கு ஒரு நல்ல பிரகாசமா இருக்காதுங்கிற காரணம். அதுக்கு முக்கிய காரணம் பணவீக்க விகிதம் ஏனைய மாநிலங்களில் பருவமழை பெரிய அளவிற்கு திருப்திகரமாக இல்லை. கிட்டத்தட்ட 10% டெபிசிட்ல இருக்கு. இது போக நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பும் பெரிய அளவிற்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு குறுகிய காலத்துல. இது ஏற்றுமதியாளர்களுக்கு சாதகமா இருந்தாலும் இங்க இம்போர்ட் செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சோ நீண்ட கால அடிப்படையில் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட், அதாவது அந்நிய செலாவணி கையிருப்பையும் பாதிக்கக்கூடும் காரணத்தினால ஒட்டுமொத்தமா ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன், அதாவது முதலீட்டாளர் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலங்கள் இன்னும் சரியக்கூடும் காரணத்தினால வெளிநாட்டு முதலீட்டாளருடைய விற்பனை இன்னைக்கு அதிகரித்து காணப்பட்டதுனால சரிவு காணப்பட்டது. திரு சேகர், இந்த வீழ்ச்சியால இந்திய பொருளாதாரத்துல என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும்? வர நாட்கள்ல இந்த பங்குச்சந்தை மீள்வதற்கு ஏதாவது வாய்ப்புகளும் இருக்குதா? நிச்சயமா. அதாவது இப்ப இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு வீழ்ச்சி முதலீட்டாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு பயப்படாம இந்த வீழ்ச்சியை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு சூழல். ஏன்னா ஏற்கனவே பங்குச்சந்தை இது போன்ற வீழ்ச்சியை வெவ்வேறு காலகட்டத்துல சந்திச்சிருக்கு. அதுக்கப்புறம் பங்குச்சந்தை எழுச்சியும் பெற்றிருக்கு. அதனால இந்த சூழ்நிலையில பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் வரக்கூடிய காலங்கள் நமக்கு பருவமழை மற்றும் மற்ற இயற்கை சூழ்நிலை சாதகமாக அமையும் பொழுது நிச்சயமாக பொருளாதார மேம்பாட்டிற்கான ஒரு சாதகமான அம்சங்கள் இருக்கின்றன. அதனால் இந்த வீழ்ச்சியை முதலீட்டாளர் பயப்படாமல் அந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு முதலீடு செய்வது நல்லதாக இருக்கும். திருசேகர், என்னென்ன விதமான நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ற பட்சத்துல இந்த மாதிரியான சென்செக்ஸினுடைய வீழ்ச்சியை நம்ம தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் நம்ம எடுக்கலாம்? குறிப்பா நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு இப்ப அதிகபட்சமா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்மளுடைய ஏற்றுமதியை நம்ம குறைக்க வேண்டும். அதாவது குறிப்பாக கச்சா எண்ணெய், அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியை நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம எடிபிள் ஆயில இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அதிகமான உணவுப் பொருட்களை இப்ப சமீப காலமா இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். உணவுப் பொருள் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு அரசாங்கம் அதிகபட்சமான நடவடிக்கைகளையும் அதற்கு இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கான திட்டங்களையும் அரசாங்கம் கொண்டு வரும்பொழுதுதான் இந்த இறக்குமதியை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ ரூபாய் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு முதலீட்டாளர் இங்க வரும்பொழுது நல்ல ஒரு வெளிப்பாட்டு தன்மையோட, ஒவ்வொரு நேரத்திற்கு இந்த டாக்ஸ் சிஸ்டம் எல்லாம் மாறாம இருக்க ஒரு நல்ல ஒரு வெளிப்பாட்டு தன்மையோடு இருக்கும்பொழுது
பொழுது வெளிநாட்டு முதலீட்டாளருடைய நம்பிக்கை இங்க வந்து அதிகமாகும் பொழுது நிச்சயமாக வெளிநாட்டு பணம் இங்க வரும்பொழுது நம்முடைய ரூபாயின் மதிப்பும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி அரசாங்கம் எடுக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உண்டான நடவடிக்கைகளை வைத்துத்தான் பொருளாதார முன்னேற்றம் பெறும் பொழுது பங்குச்சந்தை திரும்பவும் எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திரு சேகர், இன்னைக்கு நடைபெற்ற அந்த சென்செக்னுடைய இன்றைய நிலவரத்தின் குறித்து தொலைபேசி வாயிலாக விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு சேகர்.